Hello students, welcome to Tanga Kanidam. இன்னைக்கு நாம 9th standard maths chapter 4 exercise 4.3 ல 4th problem பார்க்கலாம். இந்த question என்ன கொடுத்திருக்காங்கன்னா a chord is 12 cm away from the center of the circle of radius 15 cm. அதாவது ஒரு கார்டு ஒன்று இருக்கான். கார்டுனா என்ன? இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சர்க்கிள்ல ஒரு எண்ட்ல இருந்து இன்னொரு எண்ட் ஜாயின் பண்ற மாதிரி நீங்க ஒரு லைன் செக்மெண்ட் டிரா பண்ணீங்கன்னா அதுதான் வந்து கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அப்ப அந்த கார்டுங்கிறது இப்படி இருக்கலாம், இல்ல இப்படி இருக்கலாம், ஓகே, இல்லைன்னா இப்படி இருக்கலாம், இல்ல இப்படி இருக்கலாம், எப்படினாலும் இருக்கலாம். பட் ஒரே ஒரு கண்டிஷன் என்னன்னா சர்க்கிளோட ஒரு எண்ட்ல இருந்து இன்னொரு எண்டை வந்து ஜாயின் பண்ண மாதிரி இருக்கணும் அந்த லைன் செக்மெண்ட். அதுதான் வந்து கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ இதுலயும் வந்து நமக்கு ஒரு கார்டு ஒன்று இருக்கு அப்படின்னு கொஸ்டின்ல கொடுத்துட்டாங்க. ஓகே, இது வந்து ஒரு சர்க்கிள் எடுத்துக்கலாம். இந்த பாயிண்ட் வந்து சென்டர் பாயிண்ட் எடுத்துக்கலாம். அந்த சென்டருக்கு நாம நேம் வந்து ஓ அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த கார்டு எப்படி இருக்கான், 12 சென்டிமீட்டர் அவே ஃப்ரம் த சென்டர்னு சொல்றாங்க. இப்ப இதுதான் சென்டர். இந்த சென்டர்ல இருந்து 12 சென்டிமீட்டர் தள்ளி இருக்கு இந்த கார்டுன்னு சொல்றாங்க. ஓகேவா? அப்போ இந்த சென்டர் பாயிண்ட்டுக்கும் இந்த கார்டுக்கும் இன் பிட்வீன் டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கா, 12 சென்டிமீட்டர் இருக்குதான். இந்த பாயிண்ட்டை நாம என் அப்படின்னு நேம் கொடுத்துடலாம். ஓகேவா? இந்த கார்டுக்கு ஒரு நேம் கொடுத்துடலாமா, ஏபின்னு கொடுத்துடலாம். ஓகேவா? அப்புறம் வேற என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல, ஆஃப் ரேடியஸ் 15 சென்டிமீட்டர் அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த சர்க்கிளுடைய ரேடியஸ் 15 சென்டிமீட்டர். ஓகேவா? இதுதான் வந்து சர்க்கிள், இதோட ரேடியஸ் 15 சென்டிமீட்டர். ஓகே, ரேடியஸ்னா என்ன, அதாவது சென்டர் பாயிண்ட்டுக்கும் பாயிண்ட் ஆன் த சர்க்கிள் இந்த ரெண்டுத்துக்கும் இன் பிட்வீன் டிஸ்டன்ஸ் தான் ரேடியஸ். அந்த பாயிண்ட் எங்கனாலும் இருக்கலாம், இங்க இருக்கலாம், இங்க இருக்கலாம், இங்க இருக்கலாம், இங்க இருக்கலாம், இங்க இருக்கலாம், இங்க இருக்கலாம், எங்கனாலும் இருக்கலாம். ஓகே, பட் எனிஹவ் இந்த சர்க்கிள்ல ஏதோ ஒரு பாயிண்ட், அந்த பாயிண்ட்ல இருந்து சென்டர் பாயிண்ட்டுக்கு இன் பிட்வீன் டிஸ்டன்ஸ் தான் என்னது, ரேடியஸ். ஓகே, சரி, இப்போ இதுல பாருங்க, இப்போ இந்த பாயிண்ட் ஏ வந்து நம்ம எடுத்துக்கலாம். இந்த பாயிண்ட் ஏ எங்க இருக்கு பாருங்க, சர்க்கிள் மேல தான் இருக்கு. அப்ப இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த சென்டர் பாயிண்ட்டுக்கும் இன் பிட்வீன்ல இருக்க டிஸ்டன்ஸ் இதுதான் என்னது, ரேடியஸ். இதை நாம 15 சென்டிமீட்டர் அப்படின்னு எழுதிக்கலாம். ஏன்னா அந்த கொஸ்டின்லயே கொடுத்துட்டாங்க. ஓகேவா? சரி, வேற என்ன கேக்குறாங்க கொஸ்டின்ல, ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த கார்டுன்னு கேக்குறாங்க. அதாவது ஏபி தானே நம்மளோட கார்டு, இதோட லென்த் அதாவது ஏபியோட வேல்யூ என்னன்னு கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஓகே, உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு ப்ராப்பர்ட்டி ஒன்று தெரிஞ்சிருக்கும். அதாவது சென்டர் பாயிண்ட்ல இருந்து கார்டுக்கு ஒரு லைன் வந்து டிரா பண்றீங்க அப்படின்னா அந்த லைன் வந்து பர்பண்டிகுலர் பைசெக்டாரா இருக்கும். இதுதான் ப்ராப்பர்ட்டி. இதுல ஓல இருந்து கார்டுக்கு நம்ம டிரா பண்ண லைன் வந்து ஓஎன். இந்த ஓஎன்ங்கிற லைன் எப்படி இருக்கும்னா பர்பண்டிகுலர் பைசெக்டாரா இருக்கும். சரி, பர்பண்டிகுலர்னா என்னன்னா இந்த லைனுக்கும் அது இன்னொரு லைனுக்கு டிரா பண்ணிக்கிங்கல்ல, இந்த ரெண்டு லைன், அதாவது ஓஎன் அண்ட் ஓபி, இந்த ரெண்டுத்துக்கும் இன் பிட்வீன் ஆங்கிள் 90 டிகிரி இருக்கும்னு அர்த்தம். அப்படி இருந்துச்சுன்னா அதுதான் வந்து பர்பண்டிகுலர் அப்படின்னு நாம சொல்வோம். ஓகேவா? அடுத்தது பைசெக்டார். பைசெக்டார்னா என்னன்னா அது ரெண்டு பாதியா பிரிக்கிறதுன்னு அர்த்தம். பைசெக்டார் அதாவது ரெண்டா பிரிக்கிறது. ஓகே, அப்ப இந்த ஓஎன்ங்கிற இந்த லைன் ஏபிங்கிற இந்த கார்டை ரெண்டா பிரிச்சு போடுது, ரெண்டா கட் பண்ணி போடுதுன்னு அர்த்தம். ஓகே, ரெண்டா கட் பண்ணுதுன்னா என்ன அர்த்தம், இந்த எண்ணுங்கிற இந்த பாயிண்ட் ஏபியோட மிட் பாயிண்ட்னு அர்த்தம். ஓகேவா? இப்ப ஏபியோட லென்த் நமக்கு தெரியாது, இதை நாம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா? இதுதான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். பட் இந்த ஏபியை நாம எப்படி எழுதிக்கலாம்னா ஏஎன் பிளஸ் என்பின்னு எழுதிக்கலாம். இந்த ஏஎன் இந்த என்பியும் ஏஎன்னும் ரெண்டுமே ஒரே வேல்யூ தான். ஏன்னா ரெண்டு பாதியா தானே பிரிக்குது. அப்ப இங்க என்ன வேல்யூ இருக்கோ அதே வேல்யூ தான் இங்கேயும் இருக்கும். அப்ப ரெண்டுமே சேம் தான். ஓகேவா? அப்போ இந்த என்பிய நான் ஏஎன்னு எழுதிக்கலாம். ஓகேவா? இப்ப ஏஎன் பிளஸ் ஏஎன்னா அது 2ஏஎன். ஓகே, இப்ப ஏபினா என்னது, 2ஏஎன். ஓகே, இப்போ இங்க ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு பாருங்க, இதுல ஒரு 90 டிகிரி இருக்குல்ல, இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தானே. இது உங்களுக்கு தெளிவா தெரியணுங்கிறதுக்காக இந்த இடத்துல நான் உங்களுக்கு டிரா பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இங்க வந்து 90 டிகிரி இருக்கு. இந்த பாயிண்ட் என், இது ஓ, இது ஏ. அப்புறம் ஏவோட லென்த் 15 சென்டிமீட்டர், ஓஎனோட லென்த் 12 சென்டிமீட்டர், ஏஎன் நமக்கு தெரியாது, அதை நாம தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா? இந்த ட்ரையாங்கிள் ஒரு ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள். எப்படி
ஏன்னா இந்த ட்ரையாங்கிளில் இந்த இடத்துல 90 டிகிரி இருக்குது. இந்த மாதிரி 90 டிகிரி இருக்கிற மாதிரி இருக்க ட்ரையாங்கிளை தான் நம்ம ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு சொல்லுவோம். அப்போ இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இதனால் நமக்கு என்ன பெனிஃபிட்னா, இது மூலிமா நம்ம வந்து பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, பித்தாகரஸ் தியரம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஹைபோட்டனஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் த அதர் டூ சைட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதாவது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் ஹைபோட்டனஸ் வந்து ஸ்கொயர் பண்ணிங்கன்னா இதில் நமக்கு ஹைபோட்டனஸ் என்னது, அதாவது 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற சைடு தான் ஹைபோட்டனஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து 90 டிகிரி இருக்குது, இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற சைடு ஏவோ அதோட ஸ்கொயர். இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா, மற்ற ரெண்டு சைடு இருக்கு பாருங்க, மற்ற ரெண்டு சைடுனா என்னது, ஏஎன்னும் என்ஓவும். இதை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா அந்த வேல்யூக்கு அது ஈக்குவலாக இருக்கும். ஓகே, சரி. இதில் ஏஓ தெரியுமானா தெரியும், 15. இப்போ 15 ஸ்கொயர் போட்டுட்டோம். அடுத்தது ஏஎன் தெரியுமானா தெரியாது, அதை நாம தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதனால் ஏஎன் ஸ்கொயர் அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். அடுத்தது என்ஓ தெரியுமானா அதுவும் தெரியும், 12 சென்டிமீட்டர். ஸோ நம்ம 12 ஸ்கொயர்னு எழுதிக்கிட்டோம். அடுத்தது 15 ஸ்கொயர் பண்ணணும். 15 ஸ்கொயர் பண்ணால் என்ன அர்த்தம், 15 2 டைம்ஸ் போட்டு மல்டிப்ளை பண்ணணும். அதாவது 15 × 15 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 225 வரும். ஈக்குவல் டு ஏஎன் ஸ்கொயர் பிளஸ் 12 ஸ்கொயர். 12 ஸ்கொயர்னா என்னது, 12 2 டைம்ஸ் போட்டு மல்டிப்ளை பண்ணணும். தட் இஸ் 12 × 12 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 144னு கிடைக்கும். ஸோ ஏஎன் ஸ்கொயர் ஈக்குவல் டு, நமக்கு தேவை இந்த ஏஎன் ஸ்கொயர் தான், இதை மட்டும் இங்கே வச்சுக்கலாம். எக்ஸ்ட்ராவாக இருக்க 144 இந்த சைடு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ என்ன வரும், ஆல்ரெடி இங்கே நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 225 இருக்குது, அது அப்படியே இருக்கட்டும். 144 இந்த சைடு வந்துச்சுன்னா -144. ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணுங்க. 225லேருந்து 144 நாம் சப்ட்ராக்ட் பண்ணுறோம். சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா 81 நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகே, அப்போ ஏஎன் ஸ்கொயரோட வேல்யூ என்னது, 81. நமக்கு தேவை ஏஎன் தான். இல்லை, ஏஎன் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 81. ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் லாஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஒரு டேபிள்ஸ் ஒன்று கொடுத்துட்டு இதை நல்லா படிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டேபிள் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா இப்போ இதை பார்த்தோன்னே சொல்லிடலாம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 81க்கு என்ன ஆன்சர் வரும், 9 தான் வரும். ஏன்னா 81 நாம் 9 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். ஓகே, அப்போ இந்த ஸ்கொயர் ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா 9ன்னு வந்துடும். இதை பார்த்தோன்னா நம்மளால் ஆன்சர் எழுதிட முடியும். சப்போஸ் இதை படிக்காதவங்களுக்காக, இல்லை எக்ஸாம் ஹாலில் இதை மறந்து போச்சு அப்படிங்கிறவங்களுக்காக இப்போ நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் இந்த 81 வந்து ஃபேக்டரைஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பிரிச்சுக்கோங்க. என்ன வரும், இந்த மாதிரி வரும் இல்லையா, அதாவது 3 × 3 × 3 × 3ன்னு வரும். அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 81 ஸ்கொயர் ரூட் ஆஃப் திஸ் வேல்யூ. இங்கே 2 3 இருக்கனால ஒரு 3, இங்கே 2 3 இருக்கனால ஒரு 3, ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 9 வரும். ஓகேவா, சரி. இதை இந்த மாதிரியும் போடலாம். ஏஎன்னோட வேல்யூ 19. பட் நமக்கு என்ன வேணும், இந்த கார்டு ஏபி இருக்குல்ல, இதோட லென்த் தான் வேணும். ஏபிங்கிறது என்னன்னா 2 × AN. AB is equal to 2 × AN. That is 2 × 9. 2 × 9னா அது 18. ஓகேவா, கொஸ்டினில் டேட்டா எதில் கொடுத்துருக்காங்க பாருங்க, மீட்டரில் கொடுத்துருக்காங்களா இல்லை சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்கன்னு. எஸ், இதில் கொஸ்டினில் நமக்கு டேட்டா சென்டிமீட்டரில் தான் கொடுத்துருக்காங்க பாருங்க. ரெண்டு வேல்யூமே சென்டிமீட்டரில் தான் இருக்குது. அதனால் ஃபைனல் ஆன்சரும் நாம் சென்டிமீட்டரில் தான் எடுத்து எழுதிக்கணும். ரிசல்ட் எழுதிடலாமா. therefore length of the cord equal to 18 centimeter. ஓகே, அவ்வளோதான். இந்த ப்ராப்ளம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் எப்போல்லாம் வீடியோ போடுறனோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, வேறு ஒரு இம்பார்ட்டண்டான ப்ராப்ளத்தோட நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.